வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திருந்தாத உதயநிதி ஸ்டாலின் திரும்பவும் கைதாக வாய்ப்பு. திருச்சியிலிருந்து வந்தவர் அவங்க தந்தையாரை போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அதனால் மீண்டும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசினா திருந்த வாய்ப்பில்லை என்றுதான் சொல்லுவாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெளியாக போகின்ற பட்ஜெட்ல ஒண்ணுமே இருக்காது போல இருக்குது. சமூக வலைதளத்தில் எப்போது பட்ஜெட் வெளியானாலும் சரி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறாங்களா இல்லையா, எந்த வாக்குறுதி நிறைவேற்ற போறாங்க, புதிய திட்டங்கள் என்ன வரப்போகுது, எந்த பொருளினுடைய விலை உயரப்போகுது, எந்த கட்டணம் விலை உயரப்போகுது, இப்படிதான் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. பட்ஜெட்ல இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் எதிர்பார்ப்பை தான் வெளிப்படுத்துவார்கள் சமூக வலைதளத்துல. ஆனால் முழுக்க முழுக்க இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரு உத்தம, யாரு ஆபாசமா பேசுறது, ஏன் இவங்கெல்லாம் கைது பண்ணல அப்படின்னு கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்களே கண்டி. ஒருபோதும் நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியல. சோ மாத்தி மாத்தி நீதான் ஆபாச நிதின்னு ஒருத்தரும், இன்னொருத்தரு ஆஹா உன்னை விடவா ஆபாசம், உன்னுடைய படங்களை பாக்குறியா, படங்கள்ல வந்த வசனங்களை பாக்குறியா அப்படின்னு இன்னும் சில பேர் தொகுத்து போட்டு விஜய்க்கு வேட்டு வைக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு, நம்ம விஜய் தாயா ஆபாசவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மல்லு கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். பொறுப்புள்ள அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதை பேசியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் என்று நினைக்கின்றேன், அய்யலூர், அங்க ஒரு நடுநிலை பள்ளி இருக்கிறது. அந்த நடுநிலை பள்ளியினுடைய குடிநீர் தொட்டியில எவனோ மலம் கலந்திருக்கின்றான். குழந்தைகள் குடிக்கிற தண்ணி தானே, எத்தனை நாளைக்கு முன்பாக கலந்தாங்க என்ற விஷயம் தெரியல. துர்நாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு டேங்கை போய் திறந்து பார்த்த பிறகுதான் தெரியுது முழுக்க முழுக்க தண்ணியில மலம் கலந்திருப்பது. இதை பற்றி ஏதாவது ஒரு ஊடகம் பேசிச்சா, ஏதாவது ஒரே ஒரு அரசியல் ஆளுமை பேசினாங்களா? நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் இதை எடுத்து போட்டிருக்கின்றார். இப்பதானே வேங்கை வயல் பிரச்சனையானது அடங்குச்சு. அதுல கூட யார் குற்றவாளி என்று தெரியல. மலம் கலந்த தண்ணீரை குடிச்சவன் தான். எவன் இந்த தகாத காரியத்தை செஞ்சானோ அவன் தப்பிச்சதுதான். ஆனா இப்போதும் சரி, காவல்துறை போய் அந்த குடிநீர் தொட்டியில யாரு மலம் கலந்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று மலத்தை அள்ளிக்கிட்டு போய் DNA சோதனை செஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில கண்டுபிடிக்க போறது கிடையாது. திமுக அரசாங்கத்துக்கு ஒரு வேங்கை வயல் என்றால் இந்த டிவிகே அரசாங்கத்துக்கு அய்யலூர் தான் சாட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இங்க டிவிகேல இருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகி இருக்கிறாங்க. ஒரு செல்போன் எடுத்துக்குவாங்க, இல்ல கேமரா எடுத்துக்குவாங்க, பள்ளிக்கூடமா போய் ஆய்வு நடத்துறேன் என்ற போர்வில ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை அவங்க கண்ணுல இருந்து யாரு மறைச்சதுன்னு தெரியல. ஏன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போலியா, அப்படி போயும் இதை கண்டுக்கலையா? மொத்தத்துல மாணவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல இந்த அரசாங்கம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். கவனம் செலுத்துற மாதிரி தெரியவே இல்லை. அதனால குழந்தைகளுடைய உயிருடன் விளையாட வேண்டாம். பேச வேண்டிய விஷயம், இந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசிருக்கணும். ஆனா நாமெல்லாம் திரிஷாவை தானே சொன்னாரு, அப்போ திரிஷா தானே புகார் அளித்திருக்கணும். திரிஷா புகார் அளிக்காத முன்னாடி யாரோ கட்சிக்கார அளித்த புகாரின் அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணலாமா அப்படின்னு லாஜிக்கா பேசுறாங்களா திமுக காரங்க. ஆனா திரிஷா புகார் அளித்தா என்ன, அளிக்காவிட்டால் என்ன? ஒரு பெண்ணை ஆபாசமா நீ விமர்சனம் பண்ணிருக்கா இல்லையா? அதுக்கு நீ பொறுப்பேற்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆக மொத்தத்துல நாங்க தப்பு பண்ணல. கடைசி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை தான் சொல்றாரு, ஆபாசமா நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க, நீ ஆபாசமா தான் பேசுன, இப்ப மட்டும் இல்ல கடந்த காலங்களை எப்படி பேசியிருக்கிற அப்படின்னு அடுக்கடுக்கா எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக போராட்டம், இன்னொரு பக்கம் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம். ஆனா காயத்ரி ரகுராம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எதுக்கோ போராட்டம் நடத்துகின்றார்கள். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாராம், அதற்காக எல்லா கட்சி தலைவர்களும் இவ்வளவு ஆபாசமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு வாரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 200 வழக்குகள் பதிவாயிருக்குது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம்.
அதுல 150 வழக்குகள் வந்து போக்சோ வழக்குகள், அதுல 126 வழக்குகள் வந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குகள். இதை பற்றி எவனாவது பேசினானா? இந்த மாதிரி குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு எவனா கேள்வி கேட்டானா? ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லாத வார்த்தையை சொல்லிட்டாராம். லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆண் வர்க்கம் இந்த மாதிரி பேசாதவன் எவனுமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடந்த காலங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைகள் தனிப்பட்ட முறையில் நிறைய கடந்திருக்கும். அதெல்லாம் தோண்டி எடுத்து போட்டு விவாதம் நடத்துவதனால என்ன வரப்போகுது? அதனால காயத்ரி ரகுராம் அவர்கள் சொல்ற மாதிரி அண்ணாமலை போன்ற பொது நலத்துடன் பேசுறவங்க கூட இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தலையே, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஏன் அண்ணாமலையை குறி வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பாஜகவிலிருந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் வெளியேறுவதற்கு அண்ணாமலை அவருடைய ஸ்டிங் ஆபரேஷன் தான் காரணம் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதனால தன்னை பாஜகவிலிருந்து வெளியேற்றின அண்ணாமலையை எப்படியாவது சிதைச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் பேசாம நான் வைகை ஆற்றை சுத்தம் செய்தேன், அங்க போய் பார்க்கும் போதுதான் இவ்வளோ மாசடைந்திருக்கிறதா வைகை ஆறு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, ரெண்டாவது மனவேதனைப்பட்டேன். ஆனா வைகை ஆத்த முடிந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு திரும்புகின்ற போது நான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சை கேட்ட பிறகுதான் வைகை ஆற்றினுடைய அசுத்தத்தை விட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின வார்த்தை தான் ரொம்ப அசுத்தம் அப்படின்னு அண்ணாமலை போட்டிருக்கின்றாராம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறதை கண்டிக்கலாம். ஆனா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கின்ற பொழுது, நாங்க தான் விஜய்க்கு மாற்றம் சொல்லுகின்ற பொழுது இதுக்கு என்ன குரல் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கிறாங்கப்பா. அதெல்லாம் கூட இருக்கட்டும், இந்த போட்டோவை பாருங்க. இது டிவிகேவனுடைய விர்ச்சுவல் வாரியஸாம். என்ன போட்டிருக்காங்க? இந்த முண்டச்சி ஐட்டம் தான். யார் இது? நம்முடைய ஜோசப் விஜய் அவருடைய மனைவி. இவனுங்கெல்லாம் கைது பண்ண மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் எழுகிறது. மொத்தத்தில் இன்னைக்கு நல்லவன் போர்வில நிறைய பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார்கள். ஆனால் நிவேதிதா பெத்துராஜ் அவங்க போட்ட ட்வீட் ஆனது இன்னைக்கு செமையாக சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது 1.4 மில்லியன் அளவுக்கு அந்த திருக்குறளை பார்த்திருக்காங்க, படிச்சிருக்காங்க. அப்படி என்ன போட்டிருக்காங்க பார்க்கும்போது, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை என தெரியாத ஒன்றை ஒருத்த மீது பழி போட்டு வாழ்வதை விட செத்தே போலாம். ஆனா நல்லதை மட்டும் நீங்க நேர்மையா பேசிட்டீங்கன்னா அதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த நிவேதா பெத்துராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமா இருக்கிறவங்களாம். ஆனா அவங்களே வந்து திரிஷாவுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை ரசிக்கவில்லை. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலின் மீதே தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு இணையதளத்துல இந்த திருக்குறளுக்கு பொய்ப்புரை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமா தேவை? கர்நாடகாவில் தண்ணி வரலையே, மின்கட்டண உயர்வாயிச்சு, மின்கட்டண குளறுபடியாச்சு, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா? இல்ல இந்த பட்ஜெட்ல ஏழை எளியோர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு தொழில், குறு தொழில் செய்யறவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது? இந்த பட்ஜெட் 50 ஆண்டு காலத்துக்கு அடித்தளமாக அமைய போகுது அப்படின்லாம் ஆதவர்ஜனா சொல்றாரு. இதை பற்றியான எந்த டிஸ்கஷனும் கிடையாது. முக்கியமா இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதுமே வந்து என்ன உலகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது மெர்சி சுசித்ரா அவர்கள் தந்த பேட்டி தான். தேர்தல் எல்லாம் முடிந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கூட மெர்சி சுசித்ரா அவர்கள் வந்து இந்த திரிஷா பற்றியும் நம்ம விஜய் அவர்களை பற்றியும் தாறுமாறா தந்த பேட்டி தான் வந்து சமூக வலைதளம் முழுவதுமே வைரல். அதோட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து எப்படி ஒருமையில பேசியிருக்கிறார், அந்த வீடியோ வைரல். அது மட்டுமல்ல, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் எப்படி பேசியிருக்கின்றார், முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு திருச்சி கிழக்கில் எப்படி பேசியிருக்கின்றார் என்று சொல்லிட்டு அவர் பேசின ஒருமையான வார்த்தைகள் ஆபாசமாக வார்த்தை வருகின்ற போது அப்படியே நிறுத்தினது என்று சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஆபாசமா பேசுவாங்க, ஒருமையில பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் எந்தவித சட்டமும் கிடையாது, திட்டமும் கிடையாது, நியாயமும் கிடையாது, நீதியும் கிடையாது, எந்தவித நடவடிக்கையும் கிடையாது. ஆனா நம்ம பேசவே இல்லை, நம் மீதான நடவடிக்கை. இன்னும் திமுகவினுடைய தற்கொலை ஊடகங்கள் இருக்குல்ல, உடனடியாக அவங்க வந்து ஒரு ஹேஷ்டேக் சமூக வலைத்தளத்துல ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்களாம். அவங்க ட்ரெண்டிங் பண்ண வேண்டியது எப்போது காவிரி தண்ணீர் வரும்,
அதை கேட்டு அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கல, நிச்சயமாக பாராட்டி இருப்பாங்க. அவங்க ஹேஷ்டேக் போட்டாங்களாம், டிவிகே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்களாம். உலக அளவில் முதலிடமா. அதனால விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டாங்களாம். ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகமானது சுயநலத்துடன் வந்து அப்படியே சுருங்கி போயிருக்கும் பொழுது நாம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ட்வீட்டை போய் பார்த்தோம். அவர் என்னவோ சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள போயிட்டு வந்த மாதிரி பில்டப் கொடுத்திருக்கின்றார். அவரை கைது பண்ணது விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தினாராம், அதுக்காக தான் கைது பண்ணியிருக்கின்றார்களாம். அதனால விவசாயிகளுக்காக ஒரு முறை அல்ல 1000 முறை கைது பண்ணா கூட பரவாயில்ல, நான் சந்தோஷமா போயிட்டு வருவேன். காவேரிக்காக 30 முறை இல்ல 3000 முறை கைது பண்ணா கூட நான் ஜாலியா போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாகவே விவசாய போராட்டத்தை தான் முன்னெடுத்தார். ஆனா கைதானது திரிஷாவை தப்பா பேசிட்டே என்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை கைது பண்ணாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் பெண்ணை தப்பா பேசிட்டாருன்னு கைது பண்ணியிருக்காங்க. அதை எப்ப நீங்க உணர்ந்து கொள்ள போறீங்கன்னு தெரியல. என்னை கைது பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டும் போய் அலைக்கழித்தார்கள். இது யாரையோ திருப்திப்படுத்த எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை போல தெரியுதுங்கிறார். அப்போ யாரை திருப்திப்படுத்த இருக்கும்? அப்ப திரிஷாவை தானே மீண்டும் அந்த அம்மாவை சீன்றாரு. அதெல்லாம் நியாயமா இருக்குமா? அந்த அம்மாவை பத்தி பேசினாதான் பெரிய பிரச்சனை வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் மீண்டும் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக மட்டும்தான் என்னை கைது செய்து அலைக்கழித்திருக்கின்றார்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையா சொல்லு, யாருக்காக கைது பண்ணாங்கன்னு சொல்லு, யாருக்காக இவரை அலைக்கழிச்சாங்கன்னு சொல்லு. தில்லானவராச்சே. ஏன்னா திருச்சியினுடைய விமான நிலையத்துல பேட்டி கொடுத்துட்டாராம். முதலமைச்சர் மாதிரி ஓடுகாலி இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சமூக வலைதளத்துல பதிந்திருக்கின்றார். நான் தப்பாவே பேசல, ஆனா இந்த அபீஸ்மெண்ட் வாரி இருக்காங்களே டிவிக்கேல, அவங்க தான் வெட்டி ஒட்டி தப்பா பரப்பிட்டாங்க. அதுவும் தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதே டிவிகே காரங்கிட்ட வம்பு இழுத்திருக்கின்றார். இப்ப திருப்தி ஆயிட்டு இருப்பாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு 24 மணி நேரம் உள்ள வச்சு வெளியே கொண்டு வந்தது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு, யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த கைது அப்படின்றாரு. யாரை திருப்திப்படுத்துவதாக இருக்கும்? இந்த கேள்வி எழுதா இல்லையா? இன்னும் கூட மாடா நீ திருந்தல, இவ்வளவு தூரம் கைது பண்ணி விரட்டுன்னு ஏசி இல்லாத பஸ்ல அழைச்சிட்டு வந்த பிறகுமா நீ திருந்தல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்துல விஜய்க்கும் ஒண்ணும் தெரியாது, அதை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது. 2 பேருக்கும் பக்காவா எழுதி கொடுப்பாங்க. பாருங்களேன், உலக அரசியல் ஒட்டுமொத்தமா இந்த 2 பேருக்கு தான் தெரிற மாதிரி சட்டமன்றத்தில் அலப்பறை பண்ணுவாங்க. அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. மொத்தத்துல யாருமே சரி, அதாவது டிவிக்கனுடைய அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே சரி காவிரிக்காக போராடவே இல்லை. தண்ணி கேட்டு கண்டனத்தை எழுப்பவே இல்லை. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது நமக்கு தண்ணியே தரல. அதனால மழை பொழிவு இருந்த பிறகும் கபினில தண்ணி திறந்தவங்க இப்ப எத்தனை ஆயிரம் கனஅடி தண்ணீர் மேட்டூருக்கு வந்திருக்குன்னு தெரியல. இது மின்சாரம் தயாரிப்பதற்கும் குடிநீருக்குமாவது பயன்படுமா செப்டம்பர் முடிகிற வரைக்கும் தெரியல. அதனால ஜெயலலிதாவாவது வந்து சட்ட போராட்டம் நிகழ்த்தினாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுவும் முடியல. உடல் வருத்தி அவங்களால முடிந்த அளவுக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதான் இந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஓடுறாரு 3 கிலோமீட்டர் அப்படியே நடைபயணம் போக வேண்டியதானே. தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே, இல்ல கர்நாடக அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே. எதையுமே செய்ய மாட்டாரு. ஆனால் பெண்களை யாராவது தவறா பேசினால் மெர்ச்சி சுசித்ராவை கைது பண்ணி விடுவேன். சத்தியமா அந்த அம்மா தொட்டு கூட பார்க்க முடியாது பொழுது. அவ்வளோ ஆபாசமா வந்து எங்க சமூக வலைதளத்துல பதிவிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அம்மா பேசுற வீடியோவை எல்லாம் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. ஒண்ணு மெர்ச்சி சுசித்ரா அவர்களை கைது பண்ணுங்க, இல்லையா எக்ஸ் தளத்துல அந்த வீடியோவை நீக்க சொல்லி எக்ஸ் தளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புகார் அளிங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், விஜய்க்கு இருக்கின்ற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையெல்லாம் நாரி போயிடும். நாரி அந்த அளவுக்கு அந்த அம்மா டேமேஜ் பண்ணிட்டே இருக்கு. குறிப்பா திரிஷாவை விட்டு வைக்கவில்லை. திரிஷாவுக்கும் மெர்ச்சி சுசித்ராவுக்கும் என்ன போட்டின்னு தெரியல. அவ்வளோ தனி மனித தாக்குதல், அவ்வளோ ஆபாசம். உதயநிதியெல்லாம் வந்து இந்த மெர்ச்சி சுசித்ரா அவர்கள் பேசுறதெல்லாம் கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சொல்றேன், .001 அளவுக்கு கூட பேசல. அந்த அளவுக்கு ஆபாசமா பேசுது. என்னால் அந்த வீடியோவை தர முடியாது. அந்த அம்மா என்ன பேசிச்சுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஆபாசம். அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த அம்மாவை விட்டு வச்சிருக்கிற அப்படின்னு தெரியல. ஒன்னே ஒன்று கேட்டு மட்டும் முடிச்சுட்டுமா அந்த வீடியோவை. ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை இழிவுபடுத்தினாதான் கைது பண்ணுவீங்களா? பொம்பளையே இழிவுபடுத்தினா கைது பண்ண மாட்டீங்களா?
ஆமா பொம்பளை கிட்ட வீரத்தை காட்ட மாட்டீங்களா? பார்க்கலாம் பொறுத்து என்ன நடக்க போகுது. நன்றிங்க.